அண்மையில பார்த்தீங்கன்னா, கமலஹாசன், சிம்பு அவர்களுடைய நடிப்புல மணிரத்னம் இயக்கத்துல மிக பிரம்மாண்டமாக பலருடைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியான திரைப்படம் தான் தக்லைஃப். இந்த படத்திற்கு பார்த்தீங்கன்னா, விளம்பரமும் சரி, படத்துடைய எதிர்பார்ப்புமே சரி, பல மடங்கு இருந்தது. காரணம் என்ன அப்டின்னா, பல வருடங்கள் கழித்து மணிரத்னம் அவர்களும், கமலஹாசன் அவர்களுமே இணைந்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றிய பதிவு பண்ணும் அப்டின்ற நம்பிக்கை ரசிகர்களுக்கு அளவு கடந்திருந்தது. அது மட்டும் இல்லாம படத்துடைய டீசர், ட்ரெய்லர், படத்துடைய பாடல்கள் அப்படின்னு அனைத்துமே டாப் கிளாஸாக இருந்ததால படத்துடைய எதிர்பார்ப்புமே பன்மடங்கு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். படம் பாத்தீங்கன்னா ஃபிளாப் ஆகியிருக்கு. படத்திற்கு தொடர்ந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில தற்போது இந்த படத்துல நடித்த சிம்பு அவர்களை பற்றிய மற்றும் ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது சிம்பு அவர்கள் தற்போது தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படத்துல ஒரு பாடல் ஒன்று பாடி இருக்காராம். இதற்கான ரெக்கார்டிங் அண்மையில நடந்துள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இந்த பாடல் தான் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்காக வெளியானால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. இதற்கு முன்னாடி சிம்பு அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய வாரிசு படத்துல தி தளபதி அப்படின்ற ஒரு பாடலை பாடியிருந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. மேலும் சிம்பு அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு வச்சிருக்காரு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருந்த சமயத்துல அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்ததே தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்றத அவருடைய அப்பாவான டி ராஜேந்தர் கூட பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களை புகழ்ந்தும் தள்ளி இருக்காரு. அதற்கு நன்றி விசுவாசமாக நம்ம சிம்பு அவர்கள் ஜனநாயகன் திரைப்படம், அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படத்துல ஒரு முக்கிய பாடல் ஒன்றை பாடியிருக்காரா. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.